subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு உடங் மசாக் லெமாக் நென்னாஸ் போட்டு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பைனாப்பிள் prawn curry. ஃபர்ஸ்ட் இந்த சமையல் செய்ய அரைக்கிற பொருளை பார்க்கலாம் வாங்க. வெட்டி வச்ச 4 சின்ன வெங்காயம், 3 பீஸ் Buah Keras வெட்டி வச்சிருக்கேன். இதை ஆங்கிலத்தில் Candlenutஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்து வாங்கிக்கலாம். 4-5 வெட்டின இஞ்சி துண்டுகள், 3 பச்சை மஞ்சள் துண்டுகளை வெட்டி வச்சுக்குங்க. 10 பல் பூண்டு, தேவையான உரப்புக்கு ஊசி மிளகா, 1 இன்ச்சி சைஸ் பிளாச்சான் அதாவது ஷ்ரிம்ப் பேஸ்ட். இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ செஞ்சிருக்கேன், கீழே லிங்க் தரேன், அதுல பாத்துக்குங்க. ஒரு 4-5 காய்ந்த மிளகாய், ஒரு 8 சிகப்பு மிளகாய். இது எல்லாத்தையும் பிளெண்டர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சிக்குங்க. லெமா செய்யறதுக்கு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். இங்க பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 லெமன் கிராஸை இடிச்சு போட்டுக்குங்க. இதோட அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. லேசா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு உப்பு போட்டு கிளறி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டி இந்த பதத்துல வரணும். இந்த மாதிரி ட்ரையா இருக்கணும். இப்போ இதுல ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். இங்க நான் 1/2 கிலோ ப்ரான்ஸை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ரான்ஸை தோலோட போடுறதுனால கருப்பா நூலு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை குச்சி வச்சு இந்த வால் பக்கத்துல இருந்து நான் எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மெதுவா நல்லா வதக்கி விடுங்க. மெதுவா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அந்த ஊடான தலையெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் பிஞ்சி வந்துடும். இதுல நான் ஒரு தேங்காவோட பாலை சேர்த்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சோன்னு லேசா கிண்டி விடுங்க. ப்ரான்ஸ்லாம் ஏறக்குறைய நல்லா வந்திருக்கும். இதோட இதுல பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். மலேசியாவில் பைனாப்பிளை நென்னாஸ்னு சொல்லுவாங்க. இதை இப்ப நான் இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். இங்க நான் அசாம் கப்பிங் வச்சிருக்கேன். இது புளிப்பு தன்மை கொடுக்கும். இதை நீங்க ஆன்லைன்ல கூட பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊத்திக்கிங்க. ரொம்ப புளி ஊத்திடாதீங்க, ஏன்னா நம்ம இதுல பைனாப்பிளும் போட்டிருக்கோம், அதுவும் புளிக்கும் லேசா. அதனால கணக்கா பார்த்துக்குங்க. 4 வெட்டின ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு காஃபிர் லைம் லீவ்ஸும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது 2ஐயும் போட்டுக்குங்க. இதை சேர்த்து கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் சட்டியில மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உடங் மசாக் லெமாக் நெனாஸ் ரெடி ஆயிருச்சு. அதாவது உரப்பு புளிப்பு கலந்த ப்ரான்ஸ் கறி. இது ரொம்ப ஈஸி, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சமைச்சிடலாம். பார்க்கவே ருசியா இருக்குல்ல. இங்க பாருங்க, ப்ரான்ஸ்லாம் நல்ல கணக்கான பதத்துல வெந்திருக்கு. சரிங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் இப்ப இதை என் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட போறோம். இதை பார்க்கவே கலக்கலா இருக்குல்ல. இந்த ப்ரான்ஸ் கறியை நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.